உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா. ஆண்டவரே திடமனதாயிரு, திடமனதாயிரு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரு, திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாது, கலங்காத என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் நம்மை சொல்லுகிறார். நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார், உன்னோடே கூட இருப்பார். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வல்லமை இந்த 2025 ஆண்டு முழுவதிலேயும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதிங்க. எங்க கூட இருந்து நடத்துங்க, எங்க கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை பகுதியில, எங்க வாழ்க்கை பயணத்துல எல்லாவற்றிலேயும் நீங்க கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவரே வழியில நாங்க நடந்து வருகிறோம். நீங்க என்னை நடத்துகிற பாதையில நானும் எங்கள் சபையும், நானும் எங்கள் குடும்பமும், நாங்கள் எங்கள் ஆண்டவர் திருச்சபை மக்கள், சுற்றி உள்ள ஜனங்கள், இந்த வருஷத்துல நீங்க கொடுக்கிற எல்லா ஆத்துமாக்களும் உண்மையே நாங்கள் பற்றி கொண்டு வரப்போகிறோம். எங்களை நடத்துங்க, கூட இருந்து நடத்துங்க. இந்த ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்க இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் பிரியமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை, ஒரு 3 முறை இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஒரு 3 முறை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாசிக்கலாமா? நான் உனக்கு பலன் கொண்டு திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். என்ன ஒரு முறை? இன்னும் ஒரு முறை? ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் போது இந்த வார்த்தையினுடைய முதல் துவக்கத்திலிருந்து இதை வாசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாரு, இந்த முதல்ல இருந்து நீ வாசி, இந்த முதல்ல இருந்து நீ வாசி. என்ன பாபு? உன் வண்டி இருக்கா பாபு? இல்ல, பதற வேண்டாம், இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. பிள்ளைகளை தேவன் கொண்டு வருவாராம்.
வந்துட்டாங்களா? எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கிறோம். வாங்க வந்துட்டாங்களப்பா. வாங்க வாங்க உட்காரு உட்காரு. ஹரீஷ் உட்காரு. நல்லவன எங்க போன? இவங்களை கூட்டு எங்கடா போன? நீ கூப்பிடலையா? அவங்களே தான் வந்தாங்களா? ஹரீஷ் எங்க போன? எங்க போன? ஒண்ணு ஒண்ணு. வாங்க வாங்க பிள்ளைங்க எல்லாரும் வாங்க. விஷய அஸ்வினுக்கு போன் பண்ணப்பா, உங்களை வர சொல்லு. வெளியே இருந்தா உள்ள வாங்கப்பா. இப்ப பிள்ளைங்க போனவங்க வந்துட்டாங்க, இப்ப நீங்க போய் எல்லாத்துக்கும் வெளியே நின்னுக்கிட்டு காணாம போன பிள்ளைங்க வந்துட்டாங்க, இங்க இருக்கிறதுங்க காணாம போயிட்டாங்க. உட்காருப்பா சாமி, என்ன தலைமுறை இருக்காரு? உங்க இடம் காணாம போயிடுச்சா? சொல்லாமா? ஒரு முறை சொல்லாமா? ஒன்னு யோசிக்கிறீங்களா? ஏன் இந்த காரியம் நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு கொடுத்த வார்த்தை நிமித்தம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக. சொல்லமா? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் உன் கூட உன்னோடு, அதுக்கு சாட்சி தான். சொல்லலாமா? சேதம் இல்லாம நான் சொல்லுவேன், அவர் கூட இருக்கிறாரு. பிள்ளைகளை பெத்தவங்க பரிதபிக்க தானே செய்வாங்க, தவிக்க தானே செய்வாங்க. ஒரு பதட்டம் வருது இல்ல, அப்ப அத சொல்றாரு, நீ பதறாத, ஒரு சேதமும் உனக்கு உண்டாகாது. அல்லேலூயா. நடக்கும். இது நமக்கு ஏன் இந்த காரியம் நடந்துச்சுனாக்கா, வார்த்தைக்கு சாட்சி வேணும் இல்ல. வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை தேவனுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் இல்ல. சொல்ல இந்த துவக்கத்திலே கர்த்தர் நான் சொல்றாரு, உன் கூட தான் நான் இருக்கிறேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சொன்னாரு, நீ பலன் கொண்டு சத்தமா பலம் கொண்டு கலங்காத திகழாத, நீ போகும் இடமெல்லாம் நம்ம பிள்ளைங்க காரியம், சின்ன பிள்ளைங்க காரியம் எல்லாம், அவங்க பிள்ளைங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த துவக்கத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? யோசுவாவுக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா? இந்த 2025வது ஆண்டு இது யோசுவாவின் காலம். சொல்லுங்க, இது யார் காலம்? யோசுவாவின் காலம். இந்த யோசுவாவினுடைய காலமா இருக்கிறதுனால நீங்களும் நானும் போகிற இடம் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து அவர் எப்படி செய்வாரா, எந்த விதத்தில் அவர் செய்வாரா வாசிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும்
எவ்விடத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு சொல்றாரு. எப்படி கொடுத்து எப்படி சொல்றாரு? உங்கள் காலடி மிதிக்கும் எந்த இடத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். அதான் நம்ம பெர்ஃபார்ம் செய்ய பாடி துதிச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பரப்பு. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் 2025 நம்முடைய திருச்சபை மக்கள் பல இடங்களில் ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க, ஊழியத்தை துவக்குவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் சொல்லட்டுமா? இந்த வருஷத்துல நிறைய வீடுகள் ஜெப வீடாக மாறும். சத்தமா? நிறைய வீடுகள் என்னவாகும்? ஜெப வீடாக ஆண்டவர் மாற்றுவாரு. ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ காலடி எடுத்து வைக்கிற எந்த இடத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். நீ மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்றேன். அதிகமாக உங்கள் மத்தியில் நான் சொன்னதுதான். இந்த பழவன்சாத்து குப்பத்துல 2022 ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன நிக்க வச்சாரு. ஆண்டவர் இந்த பகுதி மக்களை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இங்கிருந்து புறப்பட்டு செம்பேடுக்கு ஆண்டவர் கொண்டு போனாரு. அந்த செம்பேடு ஜனத்தை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது முடிச்சு நெல்வாய் பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு சென்றாரு. அந்த நெல்வாயில் உள்ள பகுதி மக்களை கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஆராதனை ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கிறார். துத்திப்பட்டு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினாரு. அந்த துத்திப்பட்டுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்துல எங்க பாபு மூலமா அவருடைய பிளாட்டுக்காக ஆண்டவர் கொண்டு போனாரு. அந்த இடத்துல போன பிற்பாடுதான் தெரிந்தது அந்த ஊர்ல திருச்சபை என்பது கிடையாது, திருச்சபை என்பது வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட முடிச்சு எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் அந்த ஊர்ல ஒரு திருச்சபையை உருவாக்கி ஒரு ஆராதனை ஸ்தலத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்லுவேன், என்னுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குள் இருக்கிற விசுவாசம் என் திருச்சபை மக்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் அது பற்றி பிடிப்பதாக, அது பற்றி பிடிப்பதாக. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். இந்த வருஷத்துல பூந்தோட்டத்துல ஒரு ஜெப வீடு உருவாகும். அல்லேலூயா. நான் என்ன பூந்தோட்டத்துல ஒரு ஜெப வீடு, ஒரு ஆராதனை ஸ்தலம் இந்த வருஷத்துல உருவாகும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், திமிரில ஒரு திருச்சபை ஜெப வீடு உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில, இந்த கர்த்தருடைய நாமத்தில சொல்றேன்,
அந்த வாசல்ல ஒரு நம்முடைய யெகோவா ரட்சகர் திருச்சபையினுடைய ஜெப வீடு அந்த இடத்துல உருவாகும். அதற்குண்டான எல்லா வாய்ப்புகளை ஆண்டவர் முன்னாடியே 2024 ஆண்டவர் ஒரு வரைபடத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. அதனால தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுல நீர் என்னையும் என் திருச்சபை மக்களையும் எவ்விதத்தில் என்னை நடத்த போறீங்க. அதனாலதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 20 பேரை பைபிள் காலேஜ் படிப்பதற்கு தேவன் திட்டமிட்டு கொடுத்தார். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஏன் முன்னாடியே இது நடக்கணும்? ஏன் இப்படி எல்லாம் நம்முடைய திருச்சபையில காரியம் நடக்கணும்? தேவன் நம்முடைய திருச்சபை மேல வச்சிருக்கிற நோக்கம் அது நிறைவேறும். நான் சொல்லுவேன், இந்த நம்முடைய திருச்சபை ஏதோ ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு ஏதோ வந்தோம், ஏதோ நாளைக்கு ஆண்டவரை என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் பாடணும், துதிச்சோம், ஏதோ 4 வார்த்தையை கேட்டோம், தோத்திரம் போட்டு கடைசி வரைக்கும் ஒரு விசுவாச கூட்டத்தோடவே நாம இருந்து விட்டு போயிடக்கூடாது. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தலைவர்களாக மாறணும். என்ன ஆகணும்? குடும்ப தலைவர்களாக இல்லை. நான் சொல்லுவேன், அநேக ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற, அநேக ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்படுகிற, அநேக ஜனங்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிற, அநேக ஜனங்களுடைய கட்டுகள் உங்க மூலமாக கட்டுகள் அறுக்கப்படுகிற, அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக ஒரு மகளாக இந்த வருஷம் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்தே ஆகணும். அதற்கு உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவருக்கு நீ விட்டு கொடுத்து ஆகணும். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஆகணும். நான் சொல்லட்டுமா? இந்த வார்த்தையை நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்றேன். என்றைக்கோ ஒரு நாள் உன் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற, இல்ல நீயே கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நீ ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் இந்த வருஷம் நிறைவேற்ற போகிறார். நான் சொல்லுவேன், அநேக ஜனங்க எவ்வளவு நாளைக்கு, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய எதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா? அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்த. திரும்ப கேட்கிறேன், திரும்ப ஆண்டவர் கிட்ட கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே இதுவா, இந்த வார்த்தை தானா, இந்த வார்த்தையை தான் நீர் எனக்கு தருகிறீரா? திரும்ப ஆண்டவர் கிட்ட போராடிக்கிட்டே இருந்த ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொன்னார், இந்த வார்த்தையை கொண்டு இந்த நம்முடைய வேலூர் யெகோவா ரட்சணை திருச்சபையை இன்னும் பழுகி பெருகும்படி நான் செய்வேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்க வந்துட்டா உங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போய் நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை தரம் குறைஞ்சு போகும் நினைக்கிறீங்களா? ஐயோ வேலை வெட்டி எங்க இல்லாம போயிட்டா நமக்கு இதெல்லாம் விட்டுட்டா. நான் சொல்லணுமா, உங்களுக்கு முன்னாடி நிக்கிற நானே முழு நேர ஊழியத்துக்கு வந்த என்ன உங்களுக்கு முன்னாடி தரித்திரனா வச்சிருக்கிறாரா, இல்ல பண்ட பரதேசிய வச்சிருக்கிறாரா, இல்ல ஒண்ணுமில்லாதவன வச்சிருக்கிறாரா, இல்ல உங்களுக்கு முன்னாடி உயர்த்தி வச்சிருக்கிறாரா? சத்தமா நான் சொல்லுவேன், அவருக்காக ஊழியம் செஞ்சவங்களை அவர் பெருமையை விட மாட்டார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவனே உன்னை என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னாரு, என் ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ அங்க நான் இருப்பேன், நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். சத்தமா அல்லேலூயா. இதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். யோசுவா கலக்கத்தோடு இருந்தாப்டி, யோசுவா பயந்துகிட்டு இருந்தாப்டி, யோசுவா ஒரு பெரிய ஒரு திகில் பிடிச்சவனா இருந்தாப்டி. எப்படி இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கும் சொல்றாரு. 5வது வசனத்தை பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவரும் என்னது உனக்கு முன்பாக எதிர்த்து ஏன் நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீங்களா? உற்சாகத்தோடு துதியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். யோசுவா, நீ பலன் கொண்டு இரு,
நீ பலன் கொண்டு இரு, நீ பயப்படாதே, திகையாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், தொடர்ந்து இருக்கு, அவன் கூட தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான். பக்கத்துல கையை பிடிச்சோம், ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கரத்தை பிடிச்சிட்டாரு, உங்க கரத்தை பிடிச்சிட்டாரு. அவர் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். ஏன் அங்க இங்க இங்க இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு டாபிக் என்ன தெரியுமா? நம் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் இருக்கிறவர். பேசலாம், நம்முடைய ஆண்டவர் எங்கும், சொல்லுங்களேன், எங்கும் இருக்கிறார், எங்கும். சரி, இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்திட்டு நமக்கு தொடர்ந்து மற்ற பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அவர் எங்கும் இருக்கிறவர் என்னும் போது நமக்கு ஒரு கேள்வி, அவர் எங்கும் இருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கு, என் வாழ்க்கையில இப்போ என் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கணும்னா நான் அவரை தேடு, எப்படி தேடினா அவர் என் வாழ்க்கைக்குள்ள இருப்பார், என் வாழ்க்கையில எப்படி இருப்பார்? சொல்றாரு, கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர். அப்ப நம்முடைய அருகில் அவர் இருக்கணும்னா நாம் எப்படி அவரை தேடணும்? வாசிங்க 145வது சங்கீதம், 145வது சங்கீதம் 18வது வசனத்தை பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? எப்போ 2024 எந்த அளவுக்கு நீ உண்மை தன்மையோடு, எவ்வளவு உத்தமத்தோடு நீ கர்த்தரை நீ தேடினாயோ இல்ல தேடலையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2025 ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ உண்மையாய் நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் எங்கும் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் அருகில் இருப்பார், உன் அருகில் இருப்பார். அல்லேலூயா. ஏசாயா 55:6 இப்படி சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை தேடணும். எப்படி நாம தேடணும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். ஆமென் சொல்லுவீங்களா? அவரை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை. சொல்லுங்களேன், சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? அதிகாலை எத்தனை மணிக்கு? 4 மணிக்கா? 3 மணிலிருந்து ஸ்டார்ட். சொல்லுங்க, எத்தனை மணிக்கு? நான் சொன்னேன், இது இத்தனை வருஷம் வரைக்கும் நீ தூங்கி 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 உன் வாழ்க்கையில தரித்திரப்பட்டது போதும். ஆண்டவர் இந்த வருஷம் சொல்றாரு, உன் தூக்கத்தை விட்டுடு, உன் தூக்கத்தை விடு. இன்னைக்கு நான் சொன்னேன், ஆம்பளைங்க தான் தூங்கி இருக்கிறாங்கன்னாக்கா பொம்மநாட்டிகளும் தெரிய தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் குடும்பத்துல வறுமை, குடும்பத்துல பஞ்சம், குடும்பத்துல பட்டினி, குடும்பத்துல தரித்திரம். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ சோம்பேறித்தனமா நீ தூக்கத்துக்கு நீ அதிக நேரம் கொடுத்ததுனால உன் வாழ்க்கையில வந்த வறுமைக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய தூக்கம், உன்னுடைய சோம்பல். உன்னுடைய வறுமைக்கு காரணம் உன்னுடைய சோம்பேறித்தனம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடு, அதிகாலையில் அவரை தேடு. அதிகாலை என்பது 3 மணியிலிருந்து. நான் சொல்லுவேன், என்னால 3 மணிக்கெல்லாம் முடியாது பாஸ்டர். நான் சொல்லுவேன், ஒரு குரூப்பா தேக பல கொரோனா நாட்களில் இருந்து 4 மணிக்கெல்லாம் நம்முடைய திருச்சபை மக்கள் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த அதிகாலை ஜெபம் உங்களுடைய பாஸ்டர் மூலமா இன்னைக்கு நிறைய அப்படியே பறந்து பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்குது. நான் சொல்லுவேன், சென்னையிலிருந்து, ஆந்திராவில் இருந்து, கடலூர்ல இருந்து, நாகர்கோயிலில் இருந்து, கன்னியாகுமரியில் இருந்து, மதுரையில் இருந்து, சேலத்தில் இருந்து, இன்னும் பல இடங்களில் இருந்து அந்த அதிகாலை ஜெபத்துல அப்படியே சுத்தி சுத்தி
அப்படி கேள்விப்படுகிறவங்க எல்லாம் அந்த லிங்குக்குள்ள வந்து அந்த அதிகால ஜபத்துல தேட 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 நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதிகாலை ஜபத்துல ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணுங்க? அவரை தேடுங்க. இதோ நீ விருப்பப்பட்ட நேரத்தில் எழும்பி நீ ஜெபம் பண்ணுவதை விட கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா உன் மறுமை மாறிடும், உன் பிரச்சனை தீர்ந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நிக்கிற நானு சொல்லுவேன், என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், என் சபையாருக்கு தெரியும். என்ன சொன்னோம்? இன்னும் என்ன சொல்ல, என் தூக்க நேரம் நிறைய எந்த நேரம் இருக்குன்னு தெரியாது, எந்த நேரத்தில் தூங்குவன்னு தெரியாது. வீட்டில் உள்ளவங்க உங்க பாஸ்டமா சொல்லுவாங்க, என்னத்துக்கு இந்த பேய் மாதிரி உடாத்தி இருக்கிறன்னு. ஏன் தூங்கல? வரல. நிறைய காரியத்தை குறித்த பாரம், நிறைய காரியத்தை குறித்த விண்ணப்பம், நிறைய காரியத்தை குறித்த திகில் இருதயத்தை பிடிக்குது. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்துக்கு தேவ சமூகத்துல இல்லாம இருக்க முடியல, தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாம இருக்க முடியல. நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிறதுனாலதான் எங்க போய் நின்னாலும் என் கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்றாரு. அவர் கூட இருக்கிறதுனால தடைகள் மாறுது, அவர் கூட இருக்கிறதுனால வேண்டாத காரியங்கள் விலகுது, அவர் கூட இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறதுனால அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. இன்னொரு வசனம் சங்கீதம் 34 அதுல 18 வாசிங்க. சங்கீதம் 34:18. நொறுங்குண்டவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா சொல்லுங்க? நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர். நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பலி என்ன தெரியுமா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரா? தேவ சமூகத்துல நொறுங்கணும், தேவ சமூகத்துல கதறணும், தேவ சமூகத்துல நீ அதிகமா நீ உடைக்கப்படணும். நீ ஆண்டவருடைய வேலையை செய்யணுமா? கர்த்தருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்த நீ, கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற நீ ஒரு பஞ்சமெத்த வாழ்க்கை கிடையாது, ஒரு பஞ்சமெத்தையான வாழ்க்கை கிடையாது. உனக்கு பூ போட்டு உன்னை வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. நாம நினைச்சுக்கிறோம் ஊழியத்தின் பாதம்னாக்கா அங்க நமக்கு நிறைய இன்னைக்கு உள்ள ஊழியங்கள் எப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு ஐயாவோடு நாங்க நிறைய இந்த சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் எப்படி தெரியுமா ஆகி போச்சு? சால்வை போடணும், பொன்னாட போத்தி, பூங்கொத்து கொடுத்து, அப்படி மேன்மையா பேசி, உயர்த்தி உயர்த்தி பேசி, ஐயாவால தான் வந்துச்சு, அம்மாவால தான் வந்துச்சு, இந்த கணம், இந்த மதிப்பு, இந்த மரியாதை, இவர் இவ்வளவு கொடுத்தாரு, அவர் அவ்வளவு கொடுத்தாரு, இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்களுக்கு ஒரு மலர் வாலியை போட்டு 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 இன்னைக்கு அப்படியே புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. அங்க உயர்த்தி உயர்த்தி பேசி தேவனுடைய நாமம் மகிமைப்படாம மனுஷனுடைய பெயருக்கு புகழ்ச்சியும் மனுஷனுடைய பெயருக்கு கனமும் அதிகமானதுனால கர்த்தருடைய வல்லமை குறுகி போச்சு. இன்னைக்கு மனுஷனால் வருகிற மேன்மைக்கு நிறைய பேர் இடம் கொடுத்துட்டாங்க, மனுஷனால் வருகிற கனத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன புகழணும், இவங்க என்ன குறித்து பேசணும், அவங்க என்ன என் காரியத்தை சொல்லவே இல்லைங்க, என்னை பத்தி அவங்க பேசவே இல்லைங்க, வருத்தம் வந்துருது. அங்க 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 என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு மனசு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது. எதுக்கு எதுக்கு? தாவீது சொல்றாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய ஐயா அம்மா கர்த்தருடைய நாமம் உன் வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு நீ இடம் கொடுத்துட்டு நினைச்சுக்க, நீ அதுக்கு நொறுங்கியே ஆகணும். நீ உடைக்கப்படும் பொழுது அநேக ஜனங்கள் உருவாகுவாங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? நீ உடைக்கப்பட்டாதான் அநேகர் உருவாகுவதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு எடுத்து பயன்படுத்துவார். இங்க சொல்றாரு, நொறுக்கு யாருக்கு சமீபமா இருக்கிறாரா? நொறுங்குண்டவர்களுக்கு, நொறுங்குண்டவர்களுக்கு முழுசும் படிக்க, நொறுங்குண்டவர்களுக்கு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியை அவர் என்ன பண்றாரா? விடுவாரா?
நீ உடைக்கப்படும் போது அவருடைய கரம் உன்னை ஏந்தி கொள்ளும். நீ உடைக்கப்படும் பொழுது, நீ சிதைக்கப்படும் பொழுது அவருடைய கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தின் பாதை. எங்க ஜெயராணி அம்மா, நான் இங்க ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். அம்மா என் கூட அப்ப வரல, அம்மா வரல, அப்பா வரல, யாருமே என் கூட வரல. நான் மட்டும் தனியா இங்க வந்து ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ திருப்பத்தூர்ல நான் இது வளர்ந்த சபையில அங்க எங்க பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். செய்தி கொடுக்கும் போது ஊழியத்தை குறித்து அவர் பேசுறார். ஊழியத்தை குறித்து பேசும்போது, ஊழியங்கிறது ஒரு கடல். ஊழியங்கிறது என்னது? ஒரு பெரிய ஒரு கடல். அந்த கடல்ல கால் அடி எடுத்து வச்சாக்கா என்ன பண்றாரா, 7 ஜாதி மிருகங்கள் அந்த காலை கடிக்குமா. கடல்ல ஒரே ஒரு இனம் விலங்கு மட்டும் இருக்குமா, இல்ல பலதரப்பட்ட விலங்குகள் இருக்குமா? சொல்றாரு, ஊழியங்கிறது சாதாரணமா இல்ல. நீ காலடி எடுத்து வச்சானா 7 ஜாதி விலங்குங்க, பலதரப்பட்ட விலங்குங்க உன் காலை வந்து என்ன பண்ணும்? கடிக்கும். முத்தம் கொடுக்காது, கடிக்கும். அது சொல்லுவேன், இது ஊழியம். வேதத்தில் சொல்லப்பட்ட பவுல் செய்த ஊழியத்தின் பாதை பஞ்சமெத்த போட்டு வரவேற்கல. அடி, ஒத, அவமானம், நிந்த, நிபச்சொல்லு. என்ன பாஸ்டர், ஊழியத்துக்கு எங்களை அழைச்சிருக்கிறாரு, ஊழியத்தில் பயன்படுத்துவார் சொல்லி போட்டு இப்படி எல்லாம் நீங்க பயமுறுத்தினா எப்படி? நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அது என் மேல் விழுந்த கடமை. நான் உங்களை இதோ நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு மேன்மை கிடைக்கும், சால்வி கிடைக்கும், பஞ்சமத்து கிடைக்கும், மனத்தூவுவாங்க, புகழுவாங்க. இதை நான் சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. இங்க ஆண்டவர் சொன்னார், ஏசு ஆண்டவருக்கு சிலுவை தான் கிடைச்சிச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏசு ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிச்சு? சிலுவை கிடைச்சிச்சு. ஏசு ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிச்சு? முட்கிரீடம் கிடைச்சிச்சு. ஏசு ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிச்சு? கையில ஆணி, கால்ல ஆணி, விழாவுல ஈட்டி, எல்லாம் பக்கமா குத்தி எடுத்தாங்க. ஏசு ஆண்டவருக்கு என்ன கிடைச்சிச்சு? நிந்த, அவமானம், நிபச்சொற்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. நான் சொல்லணுமா? சொந்த வீட்டாரே ஏசு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? மதிமயங்கின. சொல்லுங்க, யாரு? சொந்த வீட்டில் உள்ளவங்களே இயேசுவை பார்த்து சொல்லிட்டாங்க மதிமயங்கினவன். ஏப்பா, இங்க செஞ்ச அற்புதத்தை நீ வெளியில போய் செஞ்சனா உனக்கு நிறைய புகழ்ச்சி கிடைக்கும். சொந்த வீட்டில் உள்ளவங்க இகழ்ந்தாங்க. சொந்த ஜனமே ஆண்டவரை பகைச்சிச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு. சொந்த ஊர்ல, சொந்த வீட்டுல எந்த தீர்க்கதரிசிக்கும் எந்த ஊழியத்தின் பாதையில வந்த ஊழியக்காரனுக்கும் என்ன கிடைக்காது? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அது சொல்லுவேன், உன்னை கனப்படுத்துகிறவர் தேவன், உன்னை கனப்படுத்துகிறவர் தேவன். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம். அப்போ என்ன சொல்றாரு? நீ தேவ சமூகத்துல காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? அதிகாலையில் நீ காத்திருக்கணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் உன் அருகில் இருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? எங்கும் இருக்கிற ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் அருகில் இருப்பார். உன் அருகில் எப்ப இருப்பாரு? உண்மையாய் நீ அவரை தேடும் பொழுது என்ன சொல்றாரு? கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தாரு. கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். சொல்லுங்க, எங்க இருப்பாரா? முதல்ல அவர் எப்படி இருப்பான்னு சொல்றாரு? உன் அருகில் இருப்பார், உன் அருகில் இருப்பார். இரண்டாவது ஆண்டவர் காண்பித்து கொடுத்தாரு, கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். சொல்லுங்க, உன் நடுவில். எப்போ? எப்போ? வாசித்து பாருங்க, மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். வேகமாக உங்களுக்கு இந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்துட்டு நாம் ஏற்ற நேரத்தில் முடிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே. சொல்லுங்களேன். சரி, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 பேரு 3 பேரு எப்பவுமே கூடுகிற இடம் எந்த இடம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்க்கிறாரு, உன் நடுவில் நான் வரணும்னா உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட என்ன பண்ணும், கூடி ஜெபிக்கணும் சொல்றாரு. எங்க ஐயா திரும்ப திரும்ப நிறைய வீடுகளுக்கு எல்லாம் போய் ஒரு வார்த்தையை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு வந்தாரு. கூடி ஜெபிக்கிற குடும்பம் கூடி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நம் நடுவில், நம் வீட்டுக்குள்ள, நம் நடுவில் வந்து அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. எப்ப தெரியுமா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்க கூடுறாங்களோ அவங்க நடுவில் வந்து நான் இருக்கிறேன். சத்தமா சத்தமா. அப்ப இதுவரைக்கும் வீட்டு ஜெபம் ஆரம்பிக்காதவங்க வீட்டு ஜெபத்தை துவங்குங்க. வீட்டு ஜெபத்தை துவங்குங்க. வீட்டு ஜெபம் வேணும். குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் கூடி என்ன பண்ணுங்க? கூடி என்ன பண்ணணும்? கூடி 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 உட்கார்ந்து ஊராங்கதையை பேசணும் கூடாது. கூடி உட்கார்ந்து அடுத்தவங்க கதையை பேசணும் கூடாது. கூடி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உன் உறவை பத்தி பேசிருக்க கூடாது. கூடி 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 அவங்க இப்படி, உன் சித்தப்பன் இப்படி, உன் சித்தி இப்படி, உன் அண்ணன் இப்படி, உன் அண்ணி இப்படி, உன் அக்கா அப்படி, உங்க உறவுகளை நம்பாத, சொந்தத்தை நம்பாத, அப்படி நம்பாத, இவங்களை நம்பாத, அவங்கள பார்க்காத, இவங்களை என்னத்துக்கு நான் சொல்லுவேன். இதெல்லாம் பேசுறத விட்டு போட்டு இயேசுவை பாரு. சத்தமா. கூடி 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 கர்த்தர் 2 பேர் 3 பேர் கூடி நாம என்ன பண்ணணுமா? அவருடைய நாமத்தினால கூடி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்க நடுவில் வந்து என்ன பண்றாரு? நிற்கிறாரு. ஆமென் சொல்லுவீங்களா? செப்பனியா 3வது அதிகாரம் வேகமா எடுங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை போடுமா? செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் காண்பித்து கொடுக்கும் போது அதுக்கு மேல உள்ள வசனத்தையும் காண்பித்தார். மேல உள்ளது போடுப்பா. சீயோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து. நம்முடைய வீட்டுல இந்த காரியம் நமக்கு நடக்கணும். வீட்டுல இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில நம்முடைய வீட்டுல நமக்கு என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களோடு ஒரு சமாதானம் நமக்கு இல்லை. நம்மால ஆண்டவரை பாடி துதிக்க முடியல. எத்தனை பேர் சொல்லுவீங்க? மனதார சொல்லுங்க. என் வீட்டுல நான் நல்லா சந்தோஷமா நான் சமைச்சுக்கினே நான் ஆண்டவரை பாடி துதிப்பேன். என் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வீட்டிலே நான் ஆண்டவரை பாடி நான் துதிப்பேன். என் மனைவி என்னுடைய பாடலை கேட்டு, என்னுடைய பிள்ளைங்க நான் பாடி துதிக்கிறதை கேட்டு அகமகிழ்ந்து களி கூறுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இவங்க பாட்டு ஒரு கேடி. ஆமா, இவன் ஜபத்தை கேட்டுறாராம். என்னது? புருஷன் மனைவியை பேசுவதும் மனைவி புருஷனை பேசுவதும் இப்படி ஆகி போச்சு. அப்ப சொல்றாரு, அப்ப எப்படி சத்துருவை உன்னை விட்டு அகற்றுவாரு? எப்படி வேண்டாத காரியத்தை உன்னை விட்டு அகற்றுவாரு? இங்க என்ன குந்தக பேச்சு அதிகமாய் போச்சு. மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாம சீயோன் குமார்த்தியே நீ மகிழ்ந்து களி கூறுன்னு சொன்னாரு. மகிழ்ந்து களி கூற முடியல, கெம்பீரிக்க முடியல. அடுத்து முன்னாடி உன் கர்த்தர் உன் ஆக்கினைகளை கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார்னா, உன் சத்துருக்களை விலக்கணும்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். சத்தமா சத்தமா சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை மறக்க முடியுமா? ஆண்டவரை மறந்து வாழ முடியுமா? சொல்லுமா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம எந்த விதத்திலேயாவது இன்னைக்கு இந்த சங்கீதம் 40ல 5வது வசனத்தை ஆண்டவருக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே காமிச்சாரு. அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயங்களும் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளா இருக்குதா, சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்குதா. அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். வாசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் அவைகள் அவைகள்
அல்லேலூயா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா. என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா. கட்டி பாருங்க, என் இயேசையா உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா, கண்மலையும் மீட்பரும் நீதானையா. என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. கடந்த நாட்களில் நம்முடைய எதிரில் கண்ணெதிரில் நடந்த சம்பவம், நம்முடைய முகர்ஜி அங்கிளும் அக்காவும் துத்திப்பட்டில் இருந்து இங்க ஜபத்துக்கு வந்தாங்க. எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு. ஆனா அந்த ஆபத்துல அவங்களுக்கு என்னமோ ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கலாம். கடந்த நாட்களில ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம், சந்திரமாமனுடைய அண்ணன், மக, மருமக, பிள்ளைங்க குடும்பத்தோடு கூட போனாங்க. நடந்த விபத்துல அதே இடத்துல என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்கிளும் அக்கா குடும்பமும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சில மாதங்களே ஆச்சு. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தேவையில்லாத பேச்சுக்கள், எத்தனையோ வீணான காரியங்கள், சொந்தத்திலும் சரி மற்ற விதத்திலும் சரி எத்தனையோ விதமான காரியங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. நினைச்சிருப்பாங்க, இப்படி ஒரு ஆபத்து வந்த உடனே, இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்ச உடனே தப்பா முடிவு எடுத்துட்டனோ, ஊழியத்துக்கு நானே சரியான ஒரு பாசன் இல்லைன்னு சொல்லி தவறான விதத்துல முடிவு எடுத்துட்டனோ, தெரியாத நான் போயிட்டனோ, இது ஆண்டவர் தண்டிக்கிறாரோ, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரோ, எத்தனையோ யோசனைகள், எத்தனையோ காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கும். உறவுகள் எல்லாம் எந்தெந்த விதத்திலயோ எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆபத்து அவங்களுக்கு நேரிடாம ஒரு சிறிய காயங்களோடு கர்த்தரை ஏந்தி கொண்டார். சிறிய காயத்தோடு கர்த்தரை ஏந்தி கொண்டார். கண்ணெதிரில ஆபத்து நடந்து ஜீவனே போன சூழ்நிலைகளையும் பார்க்கிறோம். அதே மெயின் ரோட்ல கீழே விழுந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு எலும்பு முறிவோ, ஒரு பெரிய ஒரு சேதாரமோ, ஒரு பெரிய ஒரு படுத்த படுக்கையான ஒரு சூழ்நிலையோ அப்படியெல்லாம் இல்லாம கர்த்தர் அவருடைய கிருபையினால தாங்கி கொண்டதுனால அந்த வலி வேதனை மத்தியிலும் ஊழியத்தின் பாதையில துத்திப்பட்ட பகுதியில அவங்க உலாவி வந்ததை தெய்வம் பார்த்தாரு. ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி வச்சார். கரகரத்தை ஆண்டவரை துதிப்பீங்களா? அல்லேலூயா. ஆபத்து காலத்துல அரணான கோட்டையும் துணையும் பலனுமா இருந்து ஆண்டவர் நடத்தி வந்தாரு. இது என்ன சொல்லி எவ்வளவு எந்த இடத்துல சொல்ல முடியும்? எத்தனை இடங்களுக்கு எத்தனை மேன்மையா இந்த காரியத்தை சொல்ல முடியும்? அதான் சொல்லாரு. அடுத்த அடி பாருப்பா, அந்த அடியை போடுப்பா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம். சொல்லுவேன், அங்கிளும் அக்காவும் இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்லலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏசப்பா செய்யலையா? செஞ்சிருக்கிறாரா இல்லையா? தூக்கி இருக்கிறாரா இல்லையா? சுமந்திருக்கிறாரா இல்லையா? எத்தனையோ ஆபத்துகள் வந்துச்சே, எத்தனையோ நாச மோசங்கள் வந்துச்சே, எத்தனையோ பலவீனங்கள் வந்துச்சே, சாக கிடக்கிற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை தள்ளப்பட்டுச்சே.
உன்னை இதுவரைக்கும் கைவிடலையே, இதுவரைக்கும் உன்னை கைவிடலையே. அல்லேலூயா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. என் வாழ்வில் எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. சொல்லாம இருக்க முடியுமா? அவர் நாமத்தை உயர்த்தாம இருக்க முடியுமா? அவர் செஞ்ச நன்மைகளை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தாம இருக்க முடியுமா? அதனால ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னாரு, யோசுவா, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை இன்னைக்கு மோசே வழி நடத்தி கொண்டு வந்தாரு. மோசே என்கிட்ட வந்துட்டாப்படி. மோசே இன்னைக்கு உயிரோடு கூட இல்ல. இப்போ நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? என் வேலைக்காக அடுத்த கட்ட தலைவனா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ இந்த ஜனத்தை கொண்டு போய் என்னன்னு சொல்லி சொல்றாரு. இந்த திரும்ப அந்த அதிகாரத்துக்கு வாங்க. 1வது அதிகாரம். அந்த 1வது அதிகாரத்துல அவர் எப்படி யோசுவா கிட்ட பொறுப்பு கொடுக்கிறார் பாருங்களேன். 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு சொல்லுங்க. நீ சொல்லுங்களேன். நீ இவர்களுக்கு. அப்போ அடுத்த கட்ட தலைமை பொறுப்பு யார் கையில் வந்துச்சு? யார் கையில் வந்துச்சு? சொல்லுவேன். இந்த வருஷம் கர்த்தர் நிறைய பொறுப்புகளை கர்த்தர் உன்னை நம்பி கொடுக்க போற. சொல்ல மாட்டேங்கிற சத்தமா? உன் வீட்டிலே இருக்கட்டும், உன் வேலை ஸ்தலத்திலே இருக்கட்டும், ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் உனக்கு தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் சொல்லுவேன், இந்த வருஷம் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்லுகிற இந்த முதல் இந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாவும் எடுத்துங்க. இந்த வருஷம் நீ கர்த்தர் உன்னை எந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு ப்ரமோஷன் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு மேன்மை உண்டாகும். ஒரு உயர்ந்த பதவி உனக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு ரஜினி சாட்சி கொடுத்தாங்க. என்னதுங்க, என்னுடைய ரொம்ப நாட்களா ஒரு வருஷமாக நாங்க காத்திருந்தோம். என்னுடைய மனைவியினுடைய வேலைக்காக ரொம்ப நாட்களை காத்திருந்தோம். முன்னாடி செலக்ட் ஆனது என் மனைவி தான். திலகா தான் முதல்ல செலக்ட் ஆனது. ஆனா பின்னாடி செலக்ட் ஆனவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடி போயிட்டாங்க. பின்னாடி செலக்ட் ஆனவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி செலக்ட் ஆனது இங்கே நின்னுடுச்சு. கவலை, பயம், திகில், எத்தனையோ கேள்வி, எத்தனையோ கேள்வி, வருத்தங்கள், வேதனைகள். சொன்னாங்க இல்ல, அழுதோம். பல காரியத்தை நினைச்சு 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 அழுதோம். கர்த்தர் என்னுடைய அழுகை சத்தத்தை கேட்டார். என் கூக்குரலை கேட்டார். என் ஆண்டவர் என்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி பின்னாடி முன்னாடி செலக்ட் ஆனது பின்னாடி தாமதமா வந்தாலும் தாமதமா கொண்டு போய் நிறுத்தினாலும் கொண்டு போய் நிறுத்தின நேரம் எப்படி தெரியுமா நிறுத்தினாரு? அங்க முன்னாடி போய் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்சார்ஜ் பதவியை அந்த மகன்கிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்ன கொடுத்தாரு? நான் கேட்கிறேன், முன்னாடி வந்தவங்களுக்கு அந்த பதவியை முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? அந்த பிள்ளையை உயர்த்தி பேசணுன்றது எனக்கு இல்லை. கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதை. நான் சொல்லுவேன் கர்த்தருடைய நாமத்துக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அவமானத்தையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் சகிப்பாயோ சொல்லுவேன், அவரோடு கூட நீ பாடுகளை அனுபவிப்பாய். ஆனால் அவரோடு கூட ஆளுகை உண்டு. அல்லேலூயா. பாடுபடும் போது ஆளுகை உண்டு. பாடுபடும் போது ஆளுகை உண்டு. நீ பாடுபடாம ஒரு மேன்மையும் நீயும் நான் அனுபவிக்கவே முடியாது. கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலனை நிச்சயம் இயேசப்பா தருவார். சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சகரியா 2வது அதிகாரம், சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம்.
கொஞ்சம் வேகமா. சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் என்ன பண்றாரா தம்பி? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் நான் அதன் நடுவில் எப்படி இருப்பேன்றாரு? அதன் நடுவில் நானே மகிமையா இருப்பேன். அங்க 10வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். 11 அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சத்தமா நான் சொல்லுவேன். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் என்ன கரெக்டா தான் செலக்ட் பண்ணாரோ ஒரு டவுட் உனக்கு வரும். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையை கொண்டு அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை கொண்டு வந்தன்றத இந்த ஜனங்க அறிய வைப்பேன். எப்போ? உன் நடுவில் நான் இருப்பேன். உன் நடுவில் இருந்து அது எப்படி இருப்பான்னு சொல்றாரு. நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பாரா? அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். எப்படி இருப்பாரு? மகிமையாக இருப்பேன். என் அன்பு தேவனுடைய சபையில் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்துல அக்கினி மதிலாக இருப்பார். எப்படி இருப்பாரு? வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகளுமாக நீங்கள் கூடி கர்த்தருடைய நாமத்தினால கூடி 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 ஜெபிக்கும் போது உன் வீடு அக்கினி மதிலாக இருக்கும். அதன் நடுவில் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருப்பார். இந்த சொல் இத்தனை வருஷம் எப்படி உன் வாழ்க்கையை நீ ஓட்டுனியோ தெரியல, எப்படி நடத்தினியோ தெரியல. இந்த வருஷம் கர்த்தர் திட்டவட்டமா சொன்னாரு, இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து உன் வீட்டு சூழ்நிலையை நீ மாற்றுவாய் என்று சொன்னார். உன் வீடு தேவனுடைய மகிமையாக இருக்கும். தேவன் உன் நடுவில் இருந்து பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? வேகமா காண்பித்து கொடுக்கிற உபாகம் 3வது காரியம், கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் சொல்றார். முதல்ல சொன்னாரு கர்த்தர் உனக்கு சமீபமா இருக்கிறாரு. அடுத்து நடுவில் இருக்கிறாரு. 3வது சொன்னாரு கர்த்தர் உனக்கு முன்னே இருப்பார். எங்க இருப்பாரா? சொல்லுங்க, எங்க இருப்பாரா? வாசிங்க. உபாகம் 31:8. வேகமா வாசி. உபாகமும் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே. நீ போகிற காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் உனக்கு வாய்க்கும். நீ அடி எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல உனக்கு இயேசுவின் நாமத்துல வாய்க்கும். நீ ஆமென் சொன்னாவும் நடக்கும். நீ அமைதியா இருந்தாக்கா அது அப்படியே இருக்கும். அல்லேலூயா. யாத்திராகமம் 33:14 வாசிங்க. யாத்திராகமம் 33:14. என் சமூகம் அங்கே மோசேக்கு சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அடுத்து அப்படியே 19 வாசிப்பா போடுமா. அதற்காக என்னுடைய தயையை என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என்னே சொல்ல எவன் மேல் கிருபையா இருக்க, எவன் மேல் இரக்கமா இருக்க அவன் மேல ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய தயை உனக்கு முன்பாக போகும். சில நேரத்துல மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. மனுஷனுடைய தெரியும், பணம் இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனா மனுஷனுடைய தயவு இருக்காது. நாம நம்முடைய சாமர்த்தியத்துல என்ன பண்ணிடலாம், சாதிச்சிடலாம் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்னுடைய தயை உனக்கு முன்பாக இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்துல ஒரு அதிகாரி கிட்ட போய் ஒரு காரியம் நடக்காம எவ்வளவு அலைச்சல் படுறவங்க உண்டு தெரியுமா?
எத்தனை ஜனங்க தத்தளிக்கிறாங்க தெரியுமா? ஒரு கையெழுத்துக்காக. அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்க நெக்லெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க? காக்க வச்சிருவாங்க. கொஞ்சம் கூட அவங்க இறக்கம் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறங்கி உதவி செய்யவும் மாட்டாங்க. யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் அப்படியெல்லாம் தத்தளிக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்ன போவேன், என்னுடைய தயை உனக்கு முன்பாக அங்க இருக்கும். அல்லேலூயா. எந்த காரியமா நீ புறப்பட்டு நீ போறியோ அந்த காரியத்துல ஒரு தயையை நான் உனக்கு உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 45:2 போடுங்க. ஏசாயா 45:2 வசனம் பாருங்க. நான் உனக்கு முன்னே போய், ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? சொல்லுமா, ஊழியமா இருக்கட்டும், உன் குடும்ப காரியமா இருக்கட்டும், உன் பிள்ளைங்க விஷயமா இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் இங்க சொன்னாரு, நான் உனக்கு முன்ன போய் கோணலானவைகள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மூன்றாவதாக சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போ. முதல்ல சொன்னாரு, நான் உன் அருகில் இருப்பேன். அடுத்து நடுவில் இருப்பேன். எப்போ? கூடி ஒருமனமா இருக்கிற இடத்துல நான் உன் நடுவில் இருப்பேன். மூணாவது, நான் உனக்கு முன்ன போவேன். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பின்ன இருப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் உனக்கு பின்னாடியே நான் இருப்பேன். வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 14 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆவியானவர் ரொம்ப அழகா கத்துக் கொடுக்கிறார். வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே வந்து, முன்னாடி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வர. அப்படி மோசே புறப்பட்டு வரும் பொழுது அங்க செங்கடல் வழியாக நடந்து போகிற சூழ்நிலை. பின்னாடி பார்வோன் மன்னன் பார்த்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. திரும்ப இவங்களை கொண்டு வந்து என்ன ஆக்கணும்? அடிமைப்படுத்தணும்னு சொல்லி பின்னாடி பார்வோனின் சேனை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. பின்னாடி துரத்திக்கிட்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடலை பிளந்து அந்த வெட்டாந்தரையை உண்டாக்கி அப்படியே நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்வோன் சேனை என்ன பண்ணுது? துரத்திக்கிட்டு வராங்க, இவங்களை திரும்ப அடிமைப்படுத்துவதற்காக. இதை பார்த்த தேவன் என்ன திரும்ப பண்ணாரு? என் ஜனங்களை திரும்ப பார்வோன் அடிமைப்படுத்தாதபடிக்கு இந்த ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம் முன்னாடி போயிருந்தவர் அப்படியே பின்னாடி வந்து நின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? பின்னாடி வந்து நின்று அது அவங்க அந்த எகிப்து ஜனங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? கீழே வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலுக்கோ எப்படி இருந்துச்சா? நான் சொன்னேன், முன்னாடி இருந்த தேவனானவர் அவர் பின்னாடி வந்தார். எதுக்கு தெரியுமா? பின்னாடி ஒரு சேனை என் ஜனத்துக்கு விரோதமா புறப்பட்டு வருது, இந்த ஜனத்து கையில என் ஜனத்தை ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக முன்னாடி போய்கொண்டிருந்த கர்த்தருடைய மகிமை அது பின்னாடி வந்து அப்படியே நின்று அது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. அன்றைக்கு பாதுகாத்த அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் பாதுகாக்கிறார், இனிமேலும் பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி, என்ன கரங்களை உயர்த்தி நான் சொல்லுவேன், ஒரு நேரம் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ பாவத்துக்கு அடிமை கிடையாது. நான் உன்னை என்ன ஆக்கிட்டேன்? விடுவித்துட்டேன். இனி பிசாசு கையில உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன்?
ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏன்? என் வேலையை செய்வதற்கு நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? தெரிந்தெடுத்துட்டேன். பாவம் உன்னில் இல்லாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். வேறு ஒருவன் வந்து உன்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாக்க போறேன். நிறைய சூழ்நிலைகளில வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டாக்கா நிறைய தாக்குதல்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பல தாக்குதல்கள் வந்துகிட்டு இருக்குது. பாவம் செய்வதற்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறோம். எனக்கு அன்பான தேவனுடைய சபையே, அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் உன்னை விழாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்க போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எல்லாயிரம் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இன்னைக்கு எல்லாம் தலைவிரிச்சாடுது. இதுல சிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர். இதுல சிக்கிறவங்க நிறைய ஊழியக்காரரும், இதுல சிக்கிறவங்க நிறைய அதிகாரிகளும், இதுல சிக்கிறவங்க நிறைய பேர் மதிப்புக்கு உரியவங்களும் இதுல நிறைய சிக்கிறான். என் அன்பு தேவனுடைய சபையே, நீயும் நானும் அதில் சிக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58 7வது வசனம் 8வது வசனம் பாருங்க. ஏசாயா 58வது அதிகாரம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. துரத்துண்ட சிறுமையானவனை உன் வீட்டில சேர்த்துக் கொள்ளு. வஸ்திரம் இல்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடு. மாம்சமானவனுக்கு நீ உன்னை என்ன பண்ணிக்காத, ஒழித்துக் கொள்ளாமல் இரு. அப்படி செய்வதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். ஆமென் சொல்லுவியா? சத்தமா சொல்லுவியா? நீங்க நிறைய கடந்த நாட்களில ஆண்டவரே இந்த புதிய வருடத்தை காணும்படி நான் எதிர்கொண்டு இருக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல எனக்கு புதிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். எனக்கு கிருபை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நிறைய கேட்டு உபவாசம் போட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்ப. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணும்? என்ன கொடுக்கணும்? சோறு போட வேண்டியவனுக்கு சோறு போடும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் வீட்டில் இருக்கிற வயதுல மூத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தரையும் என்ன பண்ணாத, தள்ளிடாத, பட்டினி போட்டுறாத. நீ மட்டும் நல்லா தின்னு கொழுத்து அப்படியே பூரித்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் நீ சொல்லிக்கிட்டு இல்லாம உன் வீட்டில் இருக்கிற சோறு தண்ணி இல்லாதவங்களுக்கு என்ன கொடு? சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு நிறைய சீர்கெட்டு போயிருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிப்பது கிடையாது. வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு உண்டான கனத்தை கொடுப்பது கிடையாது. வீட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்களை பார்த்து இன்னைக்கு வழி விலகி என்னது கண்டு காணாம போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இருக்குது. இந்த லட்சணத்துல நீ உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி ஒன்னத்தையும் சாதிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பசித்தவனுக்கு, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை என்ன பண்ணாத, வீட்டை உன்னை தேடி சிறுமைப்பட்ட நிலைமையில வந்தவனுக்கு என்ன பண்ணாத, தள்ளிடாத, வீட்டுல இடம் கொடுக்காம விட்டுறாத, சேர்த்துக்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டுக்க அவனுக்கு என்னத்தை கொடு? வஸ்திரத்தை கொடு. கூட பிறந்தவனுக்கு போய் வலிச்சுக்காத. நான் இல்லைன்னு சொல்லிடு. எங்க அண்ணன் வருவான், எங்க அக்கா வருவா, என்ன பண்ணத போன் அடிச்சா ஆனா நாம என்ன பண்றோம்? என்ன பண்ணுவோம்? நிப்பாட்டு, முதல்ல நிப்பாட்டு, கீழே வாசிய, அடுத்து இப்படி எல்லாம் நீ செஞ்சனா அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு
சீக்கிரத்தில் துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்பீங்களா? சத்தமா சத்தமா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்பாய் என்று சொன்னா சோறு போட வேண்டியவங்களுக்கு சோறு போடும். இன்னைக்குதான் எங்க சிவசங்கரேக்க ஒரு என்னது எம்டி ஜெகன் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறீங்கல்ல. இன்னைக்குதான் அனுப்புனாங்க இந்த செய்திய. ஜபத்துல எங்க இருக்கிற நேரம் தாண்டமூர்த்தி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த நேரம் நான் பிரேயர்ல இருந்தார். பிள்ளைங்க வந்து கேட்டா அங்கிள் வந்தாங்க டாடி, நீங்க வந்து எனக்கு பிரேயர்ல இருக்கிறீங்கன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும் நான் போறேன்னு சொல்லி போயிட்டாரு. அப்போ அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுக்கிட்டு தேவ சமூகத்துல இந்த கூடுகைக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கும் போதுதான் அந்த மெசேஜை கேட்டேன். சொன்னாரு, கல்யாணம் ஆயிட்டா இன்னைக்கு பெத்தவங்களை தூக்கி என்ன பண்ணிடுறது, ஓரம் ஒதுக்கிட்டு மனைவியும் புருஷனும் மனைவியும் 2 பேரும் இசைந்து இருக்கணும், அவர்களை விட்டு பிரிந்து. அதை குறித்த சம்பவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். இன்னைக்கு வயசானவங்களை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை பெத்தவங்களை அனாதிய போல விட்டுட்டு போனேன். நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? விடியற்கால வெளுப்பை போல மாறுமா? உன் சுகவாழ்வு துளிர்க்குமா? என் அன்பு தேவனுடைய சபையை, உன் சுகவாழ்வு துளிர்க்கணும்னா, உன் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை நடக்கணும்னா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ செய்கிற நீதி எங்க போகுமா? சொல்லுங்க, நீ செய்கிற நீதி. பக்கத்துல கையப்படுத்து தான் சொல்லுங்களேன். பக்கத்துல கையப்படுது. உங்களுடைய நீதி முன்னாடி செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாடி காக்கும். அல்லேலூயா. நீ செஞ்ச நீதி என்ன பண்ணுமா? நீ பண்ண தானம் தருமம், நீ பண்ண அந்த கர்த்தருக்கு பிரியமான காரியம், சோறு இல்லாதவனுக்கு சோறு போட்டதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்ததும், துரத்தவுடனே வீட்டில் சேர்த்துக்கிறதும், இந்த நீதி உனக்கு முன்னாடி போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாடி பாதுகாக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பின்னாடி இருந்தும் காப்பார், முன்னாடி இருந்தும் அவர் காப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உனக்குள் இருப்பார். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் எங்க இருப்பாரு? சொல்லுங்க, உங்களுக்குள் இருப்பார். உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. அவர்களை பார்த்து, இதுல யாரை பார்த்து பயப்படாதுன்றாரு? இதுல 1வது அந்த அதிகாரம் 7:1 வாசிப்பா போடுமா? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், சீர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து நீ என்ன பண்ணாத? அவங்களை பார்த்து என்ன பண்ணாத? ஏன்? உங்களுக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ள தேவன். உங்களுக்குள் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நான் சொல்லுவேன். அதனாலதான் ஊழியத்தின் பாதையில சில நேரத்தில் எல்லாம் வெறி கொண்ட சிங்கத்தை போல சீறி பாய்றதுக்கு இதுதான் காரணம். வெறி கொண்டவனை போல ஓடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்காக தான். என் அன்பு தேவனுடைய சபையை, ஆண்டவருக்காக எழுந்த பிற்பாடு நீ பின்னாடி வருகிற காரியத்தை குறித்து என்ன பண்ணாத? அதான் சொல்றோம், பணங்காட்டு நரி. எந்த சலசலப்புக்கும் அஞ்ச கூட. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இது சினிமா டைலாக்ல பேசுறது இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில உருவெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஒரு பணங்காட்டு நரிய போல ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவருக்காக வாழ்ந்து என் ஜீவனை விட்டு விடுவதற்கு தயார். அல்லேலூயா. எவ்வளவு நாளுக்கு வாழ்ந்து போறேன்? கொஞ்ச நாள் தான் என் வாழ்க்கை. போட்டும், பரவாயில்லை, போட்டும். என் ஜீவன் என் ஆண்டவருக்காக போன பரவாயில்லை.
கரங்களை வைத்து சொல்ல மாட்டீங்களா? ஏன்? கீழே வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 4:4 வாசிங்க. 1 யோவான் 4:4. இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற தேவன். ஆமென். வாசிங்க பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை என்ன பண்ணீங்க? அவர்களை என்ன பண்ணீங்க? நான் சொல்லுவேன், எவ்வளோ பெரிய ஜனம் பெருத்தவங்களா உன்னிடத்தில் வரட்டும், எவ்வளோ பெரிய பலப்படுத்தவங்களா வரட்டும், நான் சொல்லுவேன் அவங்களை பார்க்கணும் உனக்குள் எனக்குள் இருக்கிற தேவன். அதான் இங்க யோவான் சொல்றாரு, நீங்க அவர்களை என்ன பண்ணீங்க? நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன். யோவான் 14:7 போடுமா? யோவான் 14:17. யோவான் 14:17. சொல்றாரு, உலகம் சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவரை என்ன பண்ணலையா? அவரை என்ன பண்ணலையா? பெற்றுக்கொள்ளல. ஏன்? இந்த சத்திய ஆவியை அவங்க என்ன பண்ணல? காணல, அறியல. அதனால அவங்க பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எத்தனை பேர் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறீங்க? சத்தமா? சத்தமா? தூங்குறவங்க எல்லாம் ஒரு அழியலையே சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் இல்ல? இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் இல்ல? விழிப்பா இருக்கிறவங்க எல்லாம் சத்தத்தை வைத்து ஒரு அழியலையே சொல்லலாமா? நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதுனால, நீங்க அவரை அறிந்திருக்கிறதுனால சொன்னார், சத்திய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். இதை யாருக்கு தெரியல? ஏத்தியருக்கு தெரியல, எபூசியருக்கு தெரியல, கிர்காசியருக்கு தெரியல. யார் தெரியல? அவங்க இந்த வல்லமையுள்ள தேவனை அறியல. நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறதுனால எதுக்கு நான் பயப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற தேவன், எனக்குள் இருக்கிற தேவன். மத்தேயு 10:20 போடுப்பா. மத்தேயு 10:20 முடிச்சிடலாம். மத்தேயு 10:20. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே. எத்தனை பேர் இந்த பிதாவின் ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? அண்ணன் சொன்னாரு, சில நேரத்துல சில இடத்துல போய் நம்மளால என்ன பண்ண முடியல, பேசுவதற்கு பயப்படுறோம். ஐயோ, அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா, ஏதாவது சொல்லுவேன். ஒரு எலியாவின் ஆவியை பெற்றவர் தேவ மனுஷன். துள்ளி என்ன பண்ணாரு? யார் என்னாவது பேச சொல்லிங்க, எதை பத்தியாவது பேசிக்க சொல்லுவேன், எனக்குள் இருக்கிற தேவன் நான் அறிவிச்சே தீருவேன், அறிவிச்சே தீருவேன். அல்லேலூயா சொல்லலாமா? மடை திறந்த வெள்ளம் போல இறுதி திறந்த வசனமா வேதத்தை பார்க்க. நானாவது பாருங்க, வேதத்தை பார்த்து நான் என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்து சொல்லிருக்கிறேன். நான் சொல்லுவேன், அவருக்குள்ள ஒரு பூசாரியா இருந்த தேவ மனுஷன், ஒரு பூசாரியா இருந்த மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை அவர் பெற்றதினால, கர்த்தரை அவர் அறிந்திருந்ததுனால அப்படியே இருதயத்திலிருந்து வசனங்கள் புறப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன? என் தேவனை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் விசுவாசமா இருக்கிறேன்? விலகலையோ? விசுவாசிகள் எல்லாம் சத்தமா, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தமா. இங்க சொன்னாரு கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொன்னாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று
நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம், சத்திய ஆவியானவர். அப்ப ஆவியானவர் யாரு? இயேசுதான். யாரு? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? இயேசுதான். இயேசுதான் ஆவியானவர், இயேசுதான் பிதாவானவர், இயேசுதான் குமாரனாகிய கிறிஸ்து, இயேசுதான் யெகோவா தேவன், இயேசுதான் சர்வவல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நிக்கணும், டெஸ்டுக்கு நிக்கணும், சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரீட்சைக்கு நீங்க நிக்கலன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் யாருன்றது உங்களுக்கு விளங்காது, தெரியாது. அப்ப நாம என்ன விசுவாசமா இருக்கிறேன் அவரை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றோம். நிறைய காரியத்துல அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அறிவே நமக்கு இல்ல. அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நிறைய காரியங்கள் நாம் என்ன பண்ணிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்முடைய ஆண்டவர் எங்கும், சொல்லுங்க, நீங்க போகிற இடங்களில் எல்லாம் சொல்ற, நீங்க போகிற வாக்குத்தத்தம் என்ன? பலங்கொண்டு திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு. அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷம் எல்லாம் நம்ம கூட எந்த இடத்திலும் சொல்லாரு, உண்மையா அவரை தேடினா எங்க இருப்பாரு? 2 பேர் 3 பேர் கூடி இருந்தா எங்க என்ன பண்ணுவாரு? அப்புறம் கர்த்தர் தாமே நமக்கு அப்புறம் பின்னாடி வந்திருப்பாரு. அப்புறம் எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, எங்கும் இருக்கிற ஆண்டவர், எங்கும் இருக்கிற